வணக்கம். இன்னைக்கு எத பத்தி பேச போறேன்னா, பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. தெரிஞ்சு போச்சுல்ல. எத பத்தி பேச போறேன்னா, ஆமா, இது சமீபத்தில மகேந்திரன் ஒரு பேட்டி குடுத்திருந்தாப்ல. அது என்ன அப்டின்னா, முட்டு குடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கேன். அது நெறைய சோசியல் மீடியால பார்க்கவும் பார்த்துருக்கேன். ஆனா, இப்படி எப்புட்றா முட்டு குடுக்குறீங்க? அவரு என்னன்னா, மக்கள் எல்லாரும் காதுல பூ வச்சுட்டு அப்படியே தலைகாட்டிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன வேணா பேசலாம். அப்படிங்கிற மாரி பேசுற மாரி இருக்கு. அதாவது இதுவே ஃபர்ஸ்ட் அவரோட அ எலக்ஷனுக்கு முன்னாடி அவர பேசினது நம்ம பார்த்தோம். அது என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. நம்மளுக்கு பிரச்சனை வந்தா நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். நம்ம தான் இறங்கி என்னன்னு கேட்கணும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே இதை செஞ்சுட்டு இருக்கீங்க. இதை தயவு செஞ்சு எல்லாருமே செய்யுங்க. இதை அப்படியே விட்டுட்டீங்கன்னா நம்ம தமிழ்நாடு, நம்ம தமிழ், நம்ம கலாச்சாரம் நாளைக்கு மியூசியம்ல போயிட்டு இப்படிதான் இருந்துச்சுன்னு பாத்தீங்களா? அவர் எலெக்ஷனுக்கு முன்னாடி இப்ப என்ன பேசியிருக்காரு? கரண்ட் போதா எல்லாருக்கும்? கரண்ட் நைட் ஆனா டெய்லி சோலார் சிஸ்டம்னு ஒன்று கண்டுபிடிச்சானுங்க. யாராவது ட்ரை பண்ணீங்களா? சரி, நீங்க ரிலே ஆகணும். சரி, ஓகே, இவ்வளவு நாள் கரண்ட் இஷ்யூ இல்லாம இருந்துட்டீங்களா ஜாலியா? இப்போ இஷ்யூ ஆகுதா? சரி, பரவாயில்ல, ஒரு 6 மாசம் கேட்காதீங்க. என் வீட்டுல கூட கரண்ட் எடுத்துக்கோங்கன்ற நானு. எனக்கு இந்த சோலார்ல இருந்து எப்படி வெயில இருந்து ஒரு 2 வயரை வச்சு ஒரு 2 மோட்டரை வச்சு எப்படி ஃபேனை கிரியேட் பண்ணி எனக்கு தெரியும். நான் பண்ணிக்கிறேன் ஜாலியா. ஓகே, சரி, நான் பேசுறது ஃபன்னியா உங்களுக்கு தெரியும். பட் நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாவே சொல்றேன். தெரியலங்க என்னங்க. இப்போ அவர் நீங்க கேள்வி கேட்டு மட்டும் உங்களுக்கு என்ன கரண்ட் வந்துடுவாங்க போகுது? அவர் மைக்கு முன்னாடி வச்சுட்டு ஏன் இப்படி நடந்துச்சு அப்படின்னா கரண்ட் ஆன் ஆயிடுமா உங்க வீட்டுல? ஆவாது இல்ல. ஏன் கேக்குறீங்க? அப்புறம் ஏன் ஒருத்தனை சும்மா கேள்வி கேட்கறதே ஒரு மோட்டிவா? ஏன் இன்னும் எவ்வளவு வருஷம் கேள்வி கேட்பீங்க? உங்களுக்கு பதில் வேணுமா? வேணாம். நீங்க கேள்வி கேட்கறது நிறுத்தினாதான் உங்களுக்கு பதிலே கிடைக்கும். நீங்க கேள்வி மட்டுமே கேட்டுட்டு இருந்தா உங்களுக்கு எப்ப பதில் கிடைக்கும்? பாத்தீங்களா? அது எலெக்ஷனுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் ஆட்சி இருக்கும்போது இறங்கி கேள்வி கேளுங்க, அதுதான் நம்மள வாழ வைக்கும். இப்ப நீங்க இறங்கி கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டீங்க, இதுதான் கரெக்ட், இது நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவரு இப்ப அவங்க சைடு வின் பண்ணி சிஎம் ஆனோன்னு கேள்வி கேட்டு என்ன பண்ண போறீங்க? மைக்க கொண்டு நீட்டிட்டாக்கல கரண்ட் வந்துருமா? இந்த மைக்ன்றது உங்களுக்கு அவ்வளவு கேவலமா போச்சு இல்ல? பத்திரிகை அப்படிங்கிறது என்னென்ன விஷயத்துல எவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா? இங்க சுதந்திரம் அடைங்க, அந்த சுதந்திரம் அப்படிங்கறத நம்ம இப்போ நல்லா அனுபவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே இந்த பத்திரிகைகள் அப்படிங்கிறது மிகப்பெரிய பங்காற்றி இருக்கு. சோ அப்போலாம் மைக் கிடையாது, இருந்தாலும் அது பிரிண்டட் பத்திரிகைகள் தான், கையெழுத்து பத்திரிகைகள்லாம் உண்டு. சோ அந்த மாதிரி எல்லாம் பத்திரிகை அப்படிங்கிற விஷயம் மிகப்பெரிய மாறுதல்கள் எல்லாம் இங்க உண்டு பண்ணிருக்கு. அது மட்டும் கிடையாது, மைக் வச்சு கேள்வி கேட்கறவங்களே அவங்க கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லணுமே அப்படின்னு பயந்தே நிறைய பேர் நிறைய தப்புகளை செய்யாம கூட இருக்கிறாங்க. சோ மைக்கு கொண்டு நீட்டிட்டா உங்களுக்கு இது கரண்ட் வந்துருமா அப்படின்னு கேட்கறது ஒரு புத்திசாலித்தனம் நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. என்னத்தான் சொல்றது? அதுக்கப்புறம் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா ஆக்சுவலி அது நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். ஏன்னா சோலார் பேனல் அப்படிங்கறதான் டெக்னிக்கல் வேர்டா அப்படி சொல்லுவோம். மேலோட்டமா சொல்றவங்க இந்த சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலி சயின்ஸ்ல அந்த இது பத்தி படிக்கும்போது சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது நம்ம சூரிய குடும்பம் இருக்கு இல்லையா? அததான் நம்ம சோலார் சிஸ்டம்னு சொல்லுவோம். டெக்னிக்கலி அவர் சொன்னது தப்பு தான். இருந்தாலும் அந்த வார்த்தையும் நிறைய இடத்துல யூஸ் பண்றாங்க. பண்ணல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். சோலார் சிஸ்டம் அப்படிங்கிறது சாமானியப்பட்ட மக்கள் யூஸ் பண்ற வார்த்தை. அதை சொல்லியிருக்காரு. அதை நான் ஒன்னும் சொல்ல விரும்பல. எனக்கு என்ன கொஸ்டின் அப்படின்னா, சோலார் சிஸ்டம் எப்ப கண்டுபிடிச்சாங்க? அப்ப கண்டுபிடிக்கும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? சரி, ஓகே, இப்ப கரண்ட் ப்ராப்ளம் வருது. இப்ப நீங்க சோலார் சிஸ்டம் சொல்றீங்க. சரி, சோலார் பேனல் வச்சுக்கோ, சோலார் பேனல் சொல்றீங்க. இப்ப சோலார் பேனலை எல்லா வீட்டுக்கும் அரேஞ்ச் பண்ற ஒரு திட்டம் கொண்டு வருவாங்களா? அதுக்குள்ளான பேச்சுவார்த்தை ஏதாவது நடந்துட்டு இருக்கா? அரசு ஏதாவது பேச்சுவார்த்தை பண்றாங்களா? ஒண்ணுமேதான் நம்மளுக்கு தெரியாத. அவர் ஆரம்பிக்கும் போது சிஎம் பதவி ஏற்கும் போது நாங்க வெள்ளை பேப்பர் ஆட்சியா நடத்துவோம், ஒயிட் பேப்பர் கவர்மெண்ட், நாங்க எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும், எல்லாம் உங்களுக்கு தெரியும் அப்படின்னாரு. இங்க பார்த்தா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. என்னடா பண்றீங்க? ஒருவேளை நம்மளுக்கு தான் தெரியலையோ அப்படின்னு போய் பக்கத்துல போய் பார்த்தா கூட அங்க அவங்க எதுவுமே பண்ணலைங்க. ஏதாவது பண்ணியிருந்தா தானே நம்மளுக்கு தெரியும். அவங்கதான் எதுவுமே பண்ணலையா, அப்புறம் எப்படி தெரியும்? இது வரைக்கும் நிறைய விஷயங்கள்ல சைன் போட்டிருக்காரு விஜய் அவர்களா, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எதுல சைன் போட்டிருக்காரு? ஏற்கனவே
ஏற்கனவே இருந்த விஷயங்களை தான் பெயர் மாற்றம் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள்ல சைன் போட்டிருக்காரு. சரியா? சோ இது வந்து நாங்க தான் ஆரம்பிச்சோம், நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே நீங்க சொல்ற அளவுக்கு இது வரைக்கும் புதுசா இந்த திட்டத்தை நீங்க ஆரம்பிக்கல. ஏற்கனவே இந்த திட்டத்துக்கு பெயர் மாற்றம் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். நிறைய விஷயங்கள் வந்து சிங்கப்பெண் சிங்கப்பெண் திட்டம் நாங்க வந்து சிங்கப்படை ஆரம்பிச்சிருக்கோம் அப்படி இப்படின்னு ஏற்கனவே இருந்தது தானே. பிங்க் பெட்ரோல் நான்லாம் பாத்துருக்கேனே. அது இருந்தது. ட்ரோன் வந்து இருந்தது. ட்ரோன் வந்து காவல்துறையில இருந்து ட்ரோன் இருந்தது. இதெல்லாமே ஏற்கனவே ஆரம்பிச்சதுதான். அதை வந்து இப்போ வந்து புதுசா ஆரம்பிச்ச மாதிரி வந்துட்டு சீன் போட்டுட்டு இருக்காங்க. அதுவும் நான் ஆரம்பிக்கல, கொஞ்சம் தள்ளி வச்சிருக்காங்க. சோ ஆரம்பிச்சிட்டோம், நாங்க அதை பண்றோம் இதை பண்ணிட்டோம். ஏன் பேரு மாத்தினாக்கல நீங்க ஆரம்பிச்சீங்கன்னு ஆயிடுமா? இல்ல இல்ல, இந்த சத்துணவு திட்டத்துக்கு வந்து எல்லா கட்சியும் சொந்தம் கொண்டாடுவாங்க. நாங்க தான் பண்ணோம், நாங்க தான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆரம்பிச்சது என்னவோ வந்து காமராஜரையா தான் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணதுதான் அடுத்தடுத்து வந்த கட்சிகள் ஒண்ணு ஒண்ணா ஆட் பண்ணி டெவலப் பண்ணாங்க. இவர் தான் டெவலப் பண்ணார், இவர் தான் ஆரம்பிச்சாரு, அவர் தான் ஆரம்பிச்சாருன்னு சொல்லிட்டு அதுக்கே வந்து எல்லா கட்சிகளும் வந்துட்டு இது பண்ணுவாங்க. மக்களுக்கு இன்னுமே வந்துட்டு அதுலயே டவுட் தான் இருக்கு. அப்ப ஆரம்பிச்சதுலயே என்ன டவுட் இருக்கு. இப்ப ஆரம்பிச்சது வந்து திரும்ப திரும்ப பேரை மாத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா மக்களுக்கு கொஞ்சம் வந்து குழம்பு தானே செய்வாங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா, முட்டு கொடுக்கறதுல வந்துட்டு இந்த டிவிகே பீப்புள் வந்து மிஞ்சதுக்கு ஆளே கிடையாது. என்ன பண்ணாலும் முட்டு கொடுக்குறாங்கப்பா. அது எப்படிதான் வந்து அவங்களுக்கு தோணும். கண்ணு முன்னாடி வீடியோ ரெக்கார்ட் பண்ணி ஆதாரமா காமிக்கிறாங்கடா, அதையாவது பார்த்து தொலைங்கடா அப்படின்னா அதை பார்த்ததுக்கு அப்புறம் கூட இது வந்து ஒரிஜினல் வீடியோவா இருக்காது. உடனே சொல்லிடுவாங்க இது ஒரிஜினல் வீடியோ இல்ல, இவன் ரூபாய் வாங்கிட்டு வீடியோ எடுத்திருக்கான். ஆப்போசிட்ல இருக்கிறவன் அத்தனை பேரும் லஞ்சம் வாங்குறவன், ஆப்போசிட் கேள்வி கேட்கிறவன் அத்தனை பேரும் வந்துட்டு டிஎம் கேட்காரன். இவங்க மோட்டிவே அப்படிதான் இருக்கு. இவர் யாரு கேள்வி கேட்டாலும் அவனுக்கு டிஎம்கே முத்திர குத்துற, இல்லன்னா லஞ்சம் வாங்கிட்டான் முத்திர குத்துற. இது மட்டும் தான் வந்து அவங்களுக்கு சொல்லி வச்சிருக்காங்க போல இருக்கு. இவனுங்க பேசுறது ஃபுல்லா அப்படிதான் இருக்கு. இதுல இந்த மனுஷன் பேசுறத வந்து கேட்டா எனக்கு வந்து என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. எப்படி அதை பத்தி பேசுறதுக்கே எனக்கு வந்து வரமாட்டேங்குது. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் எவ்வளவு நக்கலா பேசுறாப்புல பாத்தீங்களா? மக்கள்லாம் உங்களுக்கு வந்து அந்த மாதிரி இதாயிடுச்சா? மக்கள் அவஸ்தைப்படுறது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி நக்கலா உட்கார்ந்துகிட்டு எங்க வீட்டுல இருந்து நீங்க வந்து கரண்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து மக்கள் கேவலமா போயிட்டாங்களா? கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அப்படிதான் கேட்கணும் உங்களெல்லாம். உங்க வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துட்டு போவதுக்கு வந்து அதுக்கெல்லாம் வந்துட்டு என்ன கரண்ட் எடுத்துட்டு போக முடியாதுன்னு மட்டும் நினைக்காதீங்க. மக்கள் நினைச்சாங்கன்னா வந்து உங்க வீட்டுல இருக்கிற எல்லா மீட்டரையும் காலி பண்ணிடுவாங்க. சோ வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துட்டு போங்கன்னு சொல்ற வேலையெல்லாம் வந்துட்டு எவ்வளவு பெரிய நக்கலான வார்த்தை. எப்படி நீங்க சொல்லுவீங்க? அந்த மாதிரி எப்படி சொல்லுவீங்க? ஆட்சி உங்க கையில இருந்தா நீங்க வந்து மக்கள் அந்த மாதிரி கேவலமா பேசுவீங்களா? இந்த மாதிரி கேவலமா பேசுறதுக்கு தான் உங்க வீட்டுல உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? இல்ல உங்களுடைய கட்சியில இருந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? உங்க டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்களா? படிக்கலையா நீங்களா? எப்படி பேசணும்னு கூட படிக்கலையா? அட்லீஸ்ட் மக்களுக்காவது மதிப்பு கொடுத்து பேசணும்ல. நீங்க எதிரிகளை டிஎம்கே வந்து சரமறையா பேசுறீங்க, அதெல்லாம் யாருமே கண்டு போறது கிடையாது. கட்சிகளுக்குள்ள நீங்க என்ன வேணா பேசிக்கோங்க, என்ன வேணா அடிச்சுக்கோங்க, அதை பத்தி யாரும் இங்க கண்டு போறது கிடையாது. மக்களை பத்தி எதுக்கு அப்படி நக்கலா பேசுறது? அப்படி என்ன நீ இடத்துல இருக்க? நீ அப்படி என்ன இடத்துல இருக்குன்னு மக்களை பார்த்து நீ நக்கலா பேசிட்டு இருக்க? எவ்வளவு பெரிய அப்பா டக்கரா நீ? அப்படியே உட்காந்துக்கிட்டு வந்து மைக்க கொண்டு நீட்டினா உங்களுக்கு கரண்ட் வந்துருமான்ட்டு கேக்குறது. மைக்க கொண்டு நீட்டினா கரண்ட் வராது, அதை விட பெரிய திருப்பம்லாம் வரும். பார்க்கலாம் போறீங்க நீங்களும். சும்மா வந்து நக்கல் பேசிக்கிட்டு முட்டு கொடுத்துக்கிட்டு. ஒரு தலைவன் தப்பு பண்றான்னா அந்த இடத்துல கேள்வி கேட்கணும். அது கேட்கறத விட்டுட்டு அவனுக்கு முட்டு கொடுக்குறேன்னா நீயும் அந்த தப்பு பண்றேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். யாரெல்லாம் முட்டு கொடுக்குறாங்களோ அவங்க எல்லாம் அவன் தலைவன் என்ன தப்பு பண்றானோ அதே தப்ப இவங்களும் பண்றாங்கன்னு அர்த்தம். அதனாலதான் கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் வந்து டிவிக்கெல்லாம் நடந்துட்டு இருக்கு. எவ்வளவு கொழுப்பு இருந்தா அப்படி உட்கார்ந்துகிட்டு இல்ல என் வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துட்டு போ, இவரு பெரிய அப்படியே பாரி வள்ளல் அப்படியே தூக்கி கொடுப்பாரு கரண்ட. எனக்கு வாயில அப்படிதான் வருது கேட்கறதுக்கு. பப்ளிக்ல எதுவும் பேச நாம என்ன நாங்கெல்லாம் வந்து அமைதியா இருக்கோம். அப்படியே கரண்ட் வாரி கொடுக்குறீங்களோ உங்க வீட்டுல இருந்து? எத்தனை பேருக்கு கரண்ட் கொடுத்தீங்க உங்க வீட்டுல இருந்து? பக்கத்துல இருக்க வீட்டுக்கு ஒரு பல்பாவது வந்து உங்க வீட்டுல இருந்து கனெக்ஷன் கொடுத்து போடுவீங்களா? போட மாட்டீங்கல்ல. காம்பவுண்ட் வால் மேல அவங்க ஏதாவது துணி காய போட்டா கூட போய் சண்டைக்கு போவீங்க. அப்படிதானே பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்து வீட்டுக்காரங்களை கூட. இதுல உங்க வீட்டுல வந்து நாங்க கரண்ட் அப்படியே லாரியில அள்ளி போட்டு அப்படியே எடுத்துட்டு வரணுமா? என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுல வந்து இவர் வந்து 2 ஒயரை கனெக்ஷன் கொடுத்து ஃபேன் ஓட வச்சிருவாராம். வாங்க இங்க கரண்ட் வரல, வந்து ஓட வைங்க எல்லார் வீட்லயும். யாரு வேண்டான்னு சொன்னா? வரலாம்ல. அவ்வளோ பெரிய விஞ்ஞானி நீங்க, அவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட். 2 ஒயரை கனெக்ஷன் கொடுத்த உடனே அப்படியே கரண்ட் இல்லாம ஃபேன் ஓடும். அந்த மாதிரி ஒரு சயின்டிஸ்ட் நீங்க தான் எங்க நாட்டுக்கு தேவை. வாங்க கரண்ட் இல்லாத இடத்துல ஃபேன் ஓட வைங்க. வாங்க 2 ஒயரை கனெக்ஷன் கொடுத்து ஃபேனை ஓட வைங்க. வாங்க, நிறைய தேவை இருக்கு மகேந்திரன், ப்ளீஸ் கம். எல்லா வீட்லயும் வந்து ஃபேன் மட்டும் ஓட வைங்க, லைட் நாங்க பாத்துக்கிறோம், ஃபேன் மட்டும் நீங்க ஓட வைங்க. பண்றீங்களா? பண்ண முடியுமா உங்களால? எல்லா வீட்லயும் கரண்ட் இல்லாம வந்துட்டு 2 ஒயரை கனெக்ஷன் கொடுத்து ஃபேனை சுத்த வைக்க முடியுமா? என்ன நக்கலா எங்களை பார்த்து உங்களுக்கு எல்லாம்? அவ்வளோ கேவலமா போயிட்டாங்களா உங்களுக்கு ஓட்டு போட்ட மக்கள்?
இன்னமும் அப்படியே உட்காந்துக்கிட்டு பேட்டி கொடுக்குற பெரிய இது மாதிரி என் வாயில கெட்ட வார்த்தை வராது. அதனாலதான் திட்டாம இருக்கிறேன். கெட்ட வார்த்தையில திட்டுறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. சோசியல் மீடியால திறந்து பாருங்க. இருக்கிற அத்தனை கெட்ட வார்த்தையும் உங்களுக்கு தான். அதை சொல்லி நான் சொல்ல மாட்டேன், சொன்னதான் எடுத்துக்கோங்க. ஏன் வந்து அவங்க அவ்வளவு நக்கலா பேசும்போது நம்மளும் நம்ம நக்கல் தனத்தை காமிக்கணும்ல. ஊர்ல இல்லாத சயின்டிஸ்டுக்கு எல்லாம் இல்லாத மூளை வந்து இவருக்கு தான் வந்து பொங்கிட்டு வலியுது. அப்படியே பொங்கி வலிஞ்சு வீட்டுல எல்லாம் மூளையை வந்து கட்டி கட்டி வச்சிருக்காரு. எல்லாரும் போய் கொஞ்சம் மூளையை வாங்கிட்டு வாங்க அவர்கிட்ட. எனக்கு அப்படிதான் வந்து வருது. அப்படியே வலியுது மகேந்திரன், அப்படியே கொட்டுது. அப்படியே மூளை வந்து கேமரா முன்னாடி கொட்டுது. எங்களால பார்க்க முடியல, உங்க மூஞ்சியே பார்க்க முடியல, அப்படியே மூளையா கொட்டுது. கொஞ்சம் ஸ்டாக் வச்சுக்கோங்க சரியா? எல்லா மூலையும் வலிஞ்சு வெளியில போயிருக்குது. அந்த மாதிரிதான் பேசிட்டு இருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க எங்கேயோ எலெக்ஷன் போற இடத்துல எல்லாம் வெயில போனதுனாலயோ என்னவோ இவங்க மூளையெல்லாம் வந்து அப்படி பொங்கி 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 எங்கேயாவது வலிஞ்சு அங்கங்க போயிடுச்சு போல இருக்கு. எல்லாருக்கும் மூளை இருக்கிற மாதிரியே பேச மாட்டேங்கிறாங்க. ஐயோ ஐயோ தாங்க முடியல. சரி நீங்க என்ன வேணா முட்டு கொடுத்துட்டு போங்க, ஆனா மக்களை மட்டும் இந்த மாதிரி நக்கலா பேசுனீங்க நல்லாவே இருக்காது. நீங்க சினிமால நடிச்சாலும் சரி, அரசியலுக்கு வந்தாலும் சரி, மக்களுடைய ஆதரவு தான் உங்களுக்கு தேவை. எந்த இடத்துலயும் மக்கள் இந்த மாதிரி நக்கெல்லாம் இனிமே பேசாதீங்க. பேசுனீங்க உங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து இருந்து நீங்க சாரி கேட்கிற வரைக்கும் யாரும் எஞ்சி போக மாட்டோம். அந்த மாதிரி ஒரு போராட்டத்தை உங்களால தாங்க முடியாது. அதுக்கப்புறம் நம்ம நாட்டுக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் நக்கல் பண்ணிக்கிட்டு எல்லாம் தெரிய முடியாது. புரியுதா? சோ இந்த மாதிரி நக்கல் பண்றதை இதோட ஸ்டாப் பண்ணிக்கோங்க. என்ன வீட்டுல வந்து கரண்ட் எடுத்துட்டு போகுதுல யாருக்கும் தெரியாம இல்ல. உங்க வீட்டுல முதல்ல கரண்ட் இருக்கா இல்லையா அப்படிங்கறத வீட்டுல இருந்து நீங்க செக் பண்ணுங்க. வீட்டுல இருக்கிற ஆளுக்கு தான் தெரியும், வெளியே சுத்திட்டு இருக்க ஆளுக்கு என்ன தெரியும்? வந்து கனெக்ஷன் கொடுப்பாராம், ஃபேன் சுத்துமா? வாங்க கனெக்ஷன் கொடுங்க. ஒன்னும் உங்க வீட்டுல இருந்து கரண்ட கொடுங்க, இல்ல உங்க வந்து ஃபேனை வந்து சுத்த வச்சுட்டு போங்க. எதையாவது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க பேசணும். நான் வந்து 10 வீட்டுல கனெக்ஷன் கொடுத்து நான் வந்து கரண்டே இல்லாம ஃபேனை ஓட வச்சேன் சொல்லுங்க. முடியல இல்ல, அப்போ பேசாம இருக்கணும். இப்படி எல்லாம் பேசக்கூடாது. ஓகேவா? சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அதுவரை பாய்.